இதை விரைந்து முடித்து நம்ம மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்பொழுது உள்ள ஒப்பந்தக்காரரு இவ்வளோ எனக்கு எஸ்டிமேட்டில் பண்ண முடியாதுன்னு சொன்ன போது 2023 ரேட்டுக்கு அதையும் நம்முடைய வழங்கி இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் அனுமதி பெற்று கூடுதல் நிதி ஒதுக்கீடு பெற்று, ஏன்னா மக்களுடைய பங்கு தொகை 1,13,000 சொல்லியாச்சு. அவர் மக்கள்கிட்ட அதிகம் கேட்கக்கூடாது என்ற முடிவோடு முதலமைச்சரே இதுக்கு கூடுதல் தொகையும் கொடுத்து இன்னைக்கு நல்ல முறையில் கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய எம்பி அவர்களால் கனிமொழிக்கா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாம் நமக்கு ஒரு வீடு இன்னைக்கு அரசு கொடுக்கணும் எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருப்பீங்கன்னு தெரியும். உங்கள் மகிழ்ச்சியை நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம். நாம் வீடு வாங்கினாலும் ஒவ்வொரு முறையும் நாம் நம்ம வீட்டை பாதுகாப்பது போல வெள்ளை அடித்து ஒட்டடை அடித்து பாதுகாப்பது உங்கள் ஒவ்வொருடைய கடமை என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்தி கொள்ளும்போது நிச்சயமாக அந்த லைஃப் வீட்டினுடைய அந்த ஆயுட்காலம் என்பது நீண்ட காலம் நமக்கு நல்ல முறையில் இருக்கும் என்பதையும் மக்களுக்காக கூறிக்கொண்டு அத்துணை பேருக்கும் இதில் குடியேற போகும் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு குடிநீர் வசதி செஞ்சுருக்கிறாங்க, பாதாள சாக்கடை வசதி செஞ்சுருக்கிறாங்க, 3 ஃபேஸ் கரண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அத்துணை வசதி செஞ்சு தந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக உங்களுடைய தேவைகளையுமே செய்ய இந்த அரசு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.